கார்பன் ப்ரஷ்ஷு ஒரு சீரிஸ் மோட்டரில் இதோட அலைன்மெண்ட் சரியில்லை. அதனால் இதை சரி பண்ணுற போது வேக்கம் கிளீனர் எப்படி அசம்பிள் பண்ணுறோம் பார்ப்போம். அண்டாக்கா கசம் அபுக்கா ஹுக்கும் திறந்தேறு சீசே மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதுதாங்க இம்பல்லரு. இதுக்குள்ளே இன்வல்யூட் ஷேப்பில் இது இருக்கும் வெயின்ஸு. அது அழகாக உள்ளே பஞ்ச் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் அப்படியே பெண்ட் பண்ணி விட்ருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ரிவிட்ஸ்மாக தெரியுது பாருங்கள். அந்த வெயின்ஸ் நல்லா தெரியுது பார்த்தீங்களா. இது பேக்வேர்டு கர்வ்டு வெயின்ஸுங்க. ஸோ இதில் ரொட்டேட் ஆகும் பொழுது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த ஹோல் வழியாக சக்காகி அந்த இம்பல்லர்ஸ் வழியாக வெளியே தள்ளி அந்த கேசிங் வழியாக அந்த ஏர் எஸ்கேப் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி நடக்கும் பொழுது மோட்டார் உள்ளே இருக்கிற ஹீட்டும் எவாக்குவேட் ஆகிடும், ஃப்ரண்ட்டில் சக்ஷனும் நடக்கும், லெஃப்டில் கம்ப்ரஸர் நல்லா ப்ளோ ஆகும். ஸோ இப்போ எப்படி மோட்டர் உள்ளே வைக்கிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோட்டர் அசம்பிளிக்குள்ளே இந்த ரப்பர் சீலிங்கை வச்சுடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சைடு இன்லெட்டுங்க, இந்த சைடில் அவுட்லெட்டு. ஸோ இந்த பக்கம் சக்காயி அந்த பக்கம் ப்ளோ ஆகி வரும் ஏரு. இப்போ அசம்பிளிக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி அசம்பிளி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். முதல்ல அந்த ரப்பர் கேஸ்கெட்டை இது உள்ளே இறக்குங்க. சீட்டிங் நல்லா ஆகிடும். இது மேலே நம்மளோட மோட்டரை இப்போது இறக்க போகிறோம். மோட்டருக்கு பேக் சைடு ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே பெண்ட் பண்ணி உள்ளே இறக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடியது அந்த ஸ்பாஞ்சு உள்ளே இருக்கிற அந்த ப்ளோயர் அவுட்புட் இருக்கு இல்லையா, அந்த ஹோலுக்கு கீழே வரணும். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே நீங்கள் ஒரி பண்ண வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேசிங் ஒன்று இருக்கும். இந்த கேசிங்குள்ளே ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் வழியாக வெளில வரணுங்க 2 ஒயரு. அதை கொஞ்சம் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் உங்களுக்கு அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கும். மேலேருந்து பார்த்தா மோட்ரு தெரியாது. பட் இந்த ஹோல் வழியாக கீழே ஏர் எஸ்கேப் ஆகி அப்படியே சைடில் மூவ் ஆகி மேலே ஹோல்ஸ் வழியாக வரும். ஸோ கீழே ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வழியாக எஸ்கேப் ஆகி சைடு பாத் வழியாக மேல் நோக்கி மேலே இருக்கிற மெயின் எக்ஸாஸ்ட் வழியாக வரும். இதில் ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பான். இந்த ஸ்ப்ரிங் மட்டும் மெயினாக விழாமல் வச்சு உள்ளே பொறுமையாக இறக்கிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோ ஜென்டலாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவே உள்ளே போயிடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் இருக்கனால கொஞ்சம் குஷனிங் எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கொஞ்சம் அமிங்க இறங்கும். அப்போ சீட்டிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த பாக்ஸ் சீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன உட்கார வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டர் கவரிங் உள்ளே இருக்கிற இந்த ஸ்லிப்ரிங் கவரிங் தான். இந்த இடத்துல 2 லீடு ஸ்லிப் ஆகுங்க. இதில் நம்ம ஸ்லிப் ஆகும்போது கண்டினியூட்டி கிடைக்கும். இது ஏன் நம்ம கண்டினியூட்டி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற 2 பின்னில் இந்த ஒயரை ப்ளக் பண்ணிடணும். எதுக்கு அந்த ஸ்லிப்ரிங் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒயர் புல் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஒயர் இங்கே ரொட்டேட் ஆகும். அப்போ கான்டாக்ட்ஸ் லூஸாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 2 டச்சிங் கான்டாக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 டச்சிங் கான்டாக்ட்ஸ் இந்த 2 ரிங்ஸில் டச் ஆகிட்ருக்கும். ஸோ ஒயரை புல் பண்ணும்போது அதில் டச் ஆகிட்டே ரொட்டேட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்லிப்ரிங்கோட பர்பஸே. ஸோ இதோட இது ஒரு இடத்துல பெருசாகவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வச்சு இங்கே அசம்பிள் பண்ணிக்க வேண்டியது தான். ஜஸ்ட்டு ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் ஃபீட்டு கொடுத்தாலே உட்காந்துருவோங்க. போட்டு எதுவும் நீங்கள் கஷ்டப்படவே வேணாம். ஜஸ்ட்டு ஜென்டல் ப்ரெஸ் கொடுத்தாலே எல்லாம் சீட் ஆகிடும். இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணி ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து ஸ்க்ரூஸ் போட்டு இறக்கிடலாம். இப்போது நம்ம ஸ்க்ரூஸை இங்கே வைக்கிறோம். எப்போவுமே ஸ்க்ரூஸை டயக்னலாக இறக்குங்க, அது ஈஸியாக இறங்கிடும். இது தாங்க நான் சொன்ன அந்த 2 ஸ்லைடிங் கான்டாக்ட்ஸ் உள்ளே தெரியுது இல்லைங்களா. ஸோ இங்கே ஸ்ப்ரிங் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங்கில் இந்த மெயின் வீலில் ஒயர் ரவுண்டாக இருக்கும். இந்த ஒயர் ரவுண்டாக இருக்கும் பொழுது நம்ம இழுத்தோம்னா அது அப்படியே வெளில வரும், ரிலீஸ் பண்ணால் உள்ளே போய்க்கும். அந்த மெக்கானிசம் தான் இது. ஸோ அந்த 2 கான்டாக்ட் தான் இங்கே 2 டச் ஆகும். ஸோ இந்த மெக்கானிசம் பார்த்தாச்சு இல்லையா. இப்போ இந்த ஃபைனல் பாடியை இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ மேலே வச்சுட்டு ஜென்டலாக ஸ்க்ரூ பண்ணுங்கள். அது அழகாக போய் உட்காந்துக்கும். அவ்வளோதான், ஒன்றும் கஷ்டமே இல்லை. இப்போ நம்ம மேட்ச் பாக்ஸ் இப்போ நம்ம வேக்யூம் கிளீனர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி பாக்ஸ் வச்சுருக்கிறேன். இதோட அவுட்புட் ஏர் த்ரோ வரதுக்காக. ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். சுவிட்ச் ஆன்.